பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய கடவோம். சகல ஈவுக்கும் நன்மைக்கும் காரணராய் கர்த்தாவே, தர்மையான பரிசுத்தமான நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்நாளிலே பல நன்மைகளை செய்தவரே, இந்த நாள் மட்டுமாக எங்களை கிருபையாய் காத்து கொண்டவரே, தேவரீர் உடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்பதை நாங்கள் அறிவோம் சுவாமி. இஸ்ரவேலை காப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன தேவனே, இந்த நாள் மட்டுமாக எங்களை காத்து வந்திருக்கிற ஆண்டவரே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. நீர் எங்களை மறவாதபடி இந்த நாள் மட்டுமாய் காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி எடுத்துக்கிறோம். இயேசு அன்பர் ஆலயத்தினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை இந்த நாள் மட்டுமாய் காத்து கொண்டதற்காக நன்றி எடுத்துக்கிறோம். வருகின்ற காலங்களையும் ஆண்டவரை உடைய கரங்களுக்குள்ளாய் அவர்களை முழுமையாக ஒப்புவிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட உதவி செய்தலும் ஆண்டவரே. உடைய ஞானத்தை கட்டளையிட்டலும், குடும்பங்களிலே ஆண்டவரை மனமகிழ்ச்சியை தர உதவி செய்தலும், சமாதானத்தை தர உதவி செய்தலும் ஆண்டவரை. எங்களை திருச்சபை ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரை நீர் வழிநடத்தல் சொந்தலை கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனை கூட ஆண்டவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவரே, இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்ல உதவி செய்யலாம். உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய தயவு ஆண்டவரை ஒவ்வொரு வேலும் இறங்க வேண்டுமான சொந்தலை கெஞ்சுகிறோம். தாழ்த்தி போய்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும்
அறிக்கை செய்து ஆத்தும பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். பாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்தியினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவராய் இருக்கிறோம் என்று ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாகி எங்களிடம் கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த எருமுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாம் படைத்தவரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனிடம் விசுவாசம் கொள்கை அவரும் கட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்துருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் அனைவரும் புகழ்ந்து துதிப்போம். பாருங்கள். Oh, my God.
நாளின் ஆராதனையிலே வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். முதலாவதாக பழைய ஏற்பாடின் பகுதி, அது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 தொடங்கி 24 முடிய. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியிலே விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணியதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்படும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சித்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள் என்பது. வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்தாயிற்று. மகிமையில கடவுளை தேவரின் பரிசுத்தர், வல்லமையில கடவுளை நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கடவுளை நீர் பரிசுத்தர், ஆமென். இந்த நாளுக்கான நிருப பகுதியை வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 21 வரை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் நித்திய ஜீவனை அடையும்படி இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் என்னாலும் நிலைத்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் தடுமாறுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலமடைந்து எழும்புவார்கள். மரித்து போன என் ஜனங்கள் எழுந்திருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Alleluia.
நாளுக்கான நற்செய்தி பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 வரை. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 வரை. இயேசு நாயின் என்னும் ஓர் ஊருக்கு போனார். அவருடைய சீஷரும் தொல்லான ஜனங்களும் அவருடன் போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபமாய் வந்தபோது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி வெளியே கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைப்பெண். ஊராரில் வெகுஜனம் அவளுடனே வந்தது. ஆண்டவர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பானையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை தாயினிடம் ஒப்புவித்தார். எல்லோரும் பயப்படுத்தவர்களாய், நமக்குள் மகாதீர்க்கதரிசி ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தமது ஜனத்தை சந்தித்தார் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தினார்கள் என்பதுவே. விசுவாசிகளோடும் ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தினால் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து தூக்கித்துள்ளார். பரமக்கேறி எல்லாம் பிதாவாகிய கடவுளை வாழ்வார்த்து விட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தில் படைக்க வருவார். பரிசுத்த ஆவியால் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் அத்துவாண்ட ஐக்கியமும் மன்னிப்பும் சரியுறுத்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் இப்போது அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரணபரியந்தம் உறுதியாக நிலைத்திருக்க திரியேக தேவன் தாமே நம் அனைவருக்கும் துணை செய்து ஆன்ம வளம் அளிப்பாராக. ஆமென். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீர். ஆசையோடு நிற்கிறோமே, ஆசீர்வாதம் ஊற்றுவீர். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக, தியான வேலைக்காக நாம் துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இதோ தேவரீர் எங்களையும் ஒரு விஷயம் நினைத்து ஆண்டவரை ஜீவன் பலன் சுகம் கொடுத்து இந்த நாளிலும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிற அதற்காக துதிக்கிறோம். சிறப்பாக அன்பின் தேவன் தாமே இந்த தியான வேளையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைகளால் போஷிக்க போகிறதற்காய் துதிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் கேட்டு மகிழ அதன் வழி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தேவையான ஆத்தும பலன் அளிக்கும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன். திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 16ஆம் ஞாயிறு இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 வரை. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 11 வரை. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவராகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல
கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் சகோதரை, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே தன்னுடைய ஊழிய பாதையில சந்தித்து வருகின்ற சூழல்களை அவர் சபையின் விசுவாச மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர் சந்திக்கின்ற பல்வேறு விதமான பாடுகளையும் அதன் மூலமாய் வரக்கூடிய ஆறுதலையும் ஆறுதலின் மூலமாய் கிடைக்கக்கூடிய ரட்சிப்பையும் ரட்சிப்பின் மூலமாக தனக்கு மாத்திரமல்ல தன்னுடைய சபையின் மக்களுக்கும் கிடைக்கின்ற ஆவிக்குரிய நன்மைகளை குறித்து அவர் பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் சொல்லும் பொழுது மிக அழகாக அந்த 4ஆம் வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு பாடுகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிவிப்பதனாலே தான் பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கூட அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. அப்போ இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், அவர் இந்த உபத்திரவங்கள் பாடுகள் இது எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி. அந்த மனப்பூர்வமாய் அவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதனாலே என்ன பலன் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த பலனைத்தான் அவர் சொல்றார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலையும் அகப்படுறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். முதலாவதாக அவர் சொல்லுகிற இந்த அருமையான வார்த்தையை பாருங்க, கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களில் பெருகிறது போல. அப்போ இந்த பாடுகள் உலக பிரகாரமான பாடுகள் என்று சொல்லி அவர் சொல்லல, எங்களுடைய சொந்த பாடுகள் என்று சொல்லல, என்னுடைய வளர்ச்சிக்கான என்னுடைய குடும்பத்திற்கான பாடுகள் என்று சொல்லல. அவர் சொல்லும் பொழுது அவர் கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க, நான் கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே நான் சந்திக்கின்ற பிரச்சனைகள், அதன் மூலமாக ஏற்படுகிற பாடுகள், அதன் மூலமாக எனக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள். அப்ப அதுதான் அவர் சொன்னார், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல. அப்ப பாருங்க, இந்த ஒரு பாரம், ஊழிய பாரம், ஆத்தும பாரம் இருக்கின்ற பொழுது அவர் இந்த பாடுகளை கிறிஸ்துவின் மூலமாக இல்ல கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே வரக்கூடிய பாடுகளை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் சொன்னா, அந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள் என்னிடத்தில் வருகின்ற பொழுது நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்துவினால எனக்கு ஆறுதலும் பெறுகிறேன் என்று சொல்கிறேன், எனக்கு ஆறுதலும் கிடைக்குதுங்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளை மாத்திரம் அனுபவிக்கிறவராக அல்ல, அதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஆறுதலையும் கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ நாம் எவ்வளவு தூரம் பாடுகள் படுகிறோமோ, எவ்வளவு தூரம் பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோமோ, எவ்வளவு தூரம் பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் நமக்கு ஆறுதலையும் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம்.
ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 3ஆம் வசனத்தில் உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்றார். அப்ப அந்த அளவிற்கு அந்த உபத்திரவத்திலே, பாடுகளிலே அவர் மேன்மை பாராட்டக்கூடிய அளவிற்கு அந்த ஆத்ம பலனை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அந்த பாடுகள் எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்கிறது கூட மாத்திரமல்ல, அதன் மூலம் எனக்கு ஆறுதலும் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் அந்த பவுலுடைய வாழ்க்கையில், அவருடைய ஊழியத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த பாடுகளினால எனக்கு என்ன கிடைக்குது என்பதுனா, நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறேன். அதான் முக்கியமான காரியம். மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன், அவர்களுடைய ரட்சிப்புக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன். அதுதான் அந்த பவுலுடைய நோக்கமாக இருக்கிறது. நான் எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் பிரயோஜனமா இருக்கணும். அதான் சொல்றார் பாருங்களேன், ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். ஏன்னு சொன்னா, நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபடணும். அதான் முக்கியமான காரியம். நாங்க பாடுபடுவது போல நீங்களும் பாடுபடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவினாலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிக்கையிட்டு அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுமதிக்கிறது பாடுகள், உபத்திரவங்கள். அப்ப இதெல்லாம் வச்சையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அப்ப அதை அனுமதிக்கும் பொழுது அதன் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள, அதை தாங்கிக் கொள்ள, அதை கடந்து வர நமக்கு தேவையான பலனையும் ஆறுதலையும் கொடுக்கிறார். ஏன்னா அதன் வழியாகத்தான் ரட்சிப்பு, அதன் வழியாகத்தான் நமக்கு மீட்பு. அந்த பாடுகள் இல்லாமல் ஒரு ரட்சிப்பு கிடையாது, ஒரு மீட்பு கிடையாது. எனவே அவர் சொல்றாரு பாருங்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. பாருங்க பிரியமானவர்களே, நல்ல ஒரு விசுவாச போராட்டம் போராடிய ஒரு போராளி மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்யக்கூடிய ஒரு தகுதியை பெறுகிறதை நான் பார்க்கிறோம். நல்ல ஒரு மேற்படிப்பு, பட்ட மேற்படிப்பு படித்தவர், ஒரு PhD முடித்தவர் தான் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஆராய்ச்சிகளை செய்த ஒரு பெரிய ஒரு பேராசிரியர் தான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாதிரி எல்லா விதமான படிப்பையும் முடித்து, ஒரு மேல் படிப்பை முடித்து ஒரு தகுதியை ஏற்படுத்திக் கொள்கிறவர் தான் அதற்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் தாவீதுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் நல்ல ஒரு போராளிகளாக இருக்கும் பொழுது, எந்த விதமான போராட்டத்தையும் எதிர்த்து நாம் போராட ஒரு தைரியத்தை நாம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, அதை போராடி ஜெயிக்கின்ற பொழுது நாம் நமக்கு கீழாக வரக்கூடிய, நமக்கு அடுத்து வரக்கூடிய விசுவாசிகளுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பவுல் பெற்றிருந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, எங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான உபத்திரங்களிலேயும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம், ஆறுதலாய் அடைகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலும் செய்கிறோம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை கொண்டவர்களாக, அந்த விசுவாச வாழ்க்கையில நமக்கு தேவையான பலனை பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்மை போல இன்னும் அநேக விசுவாசிகள் ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பாடுகள் நிறைந்தது. அது பாடுகள் மாத்திரமல்ல, அந்த பாடுகளோடு கூட கர்த்தர் நமக்கான ஒரு ஆறுதலையும் கொடுக்கிறார். அந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அது நம்முடைய ரட்சிப்புக்கு அது ஏதுவாக இருக்கிறது. அது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கும் நாம் ஏதுவாக இருக்கக்கூடிய அளவிற்கு நம்மை பக்குவப்படுத்துகிறது. எனவே பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனை போல நாமும் இந்த உலகத்துல பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கும் பொழுது, உபத்திரவத்துல மேன்மையை பாராட்டுகிற பொழுது, நீங்களும் நானும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்களேன், நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, பவுல் நான் உங்களுக்காக பாடுபட்டேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லல, நீங்களும் பாடுபடணும்.
நீங்களும் ஆறுதலை அடைய வேண்டும். அப்படியா பிரியமானவர்களே, இந்த உலகத்துல தன்னை போல தன்னுடைய விசுவாசிகளும், நான் எப்படி விசுவாசமா இருக்கிறேனோ ஆண்டவர் மேல, அதே போல என்னுடைய சபையின் விசுவாசிகளும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்து சபையாரை அவர் ஆயத்தம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலே நீங்களும் நானும் கூட இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நமக்கு பாடுகளையும் உபத்திரவங்களையும் கொடுக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, அதன் வழியாய் ஆண்டவருடைய ஆறுதலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இதன் வழியாக நீங்களும் நானும் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தப்படுகிறோம். மற்றவர்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை, ஒரு தகுதியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவதாக அவர் சொல்லுகின்ற பொழுது, அவர் ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருந்த எங்களுக்கு மனதில்லை, என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆசியாவில் எங்களுடைய பலத்திற்கும் அதிகமான சோதனைகள் எங்களுக்கு வந்தது. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். ஆசியாவில் அவர் சொல்றாரு, எங்களுக்கு மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அந்த அளவுக்கு அவருக்கு பாடு, அந்த அளவுக்கு அவருக்கு எதிர்ப்புகள். இங்கிருந்து நான் உயிரோட அந்த இடத்தை விட்டு வெளியே போவேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை. எங்களுக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்றார். ஆனால் மரணத்தை சந்திக்கின்ற ஒரு பயத்தோடு அவர் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா, அவர் சொன்னார் பாருங்களேன், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக. பாருங்க பிரியமானவர்களே, நாம எப்படி இங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் தன்னுடைய உயிரை குறித்து அவருக்கு எந்த விதமான பயமும் இல்லை. எப்பொழுதும் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக மரிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். எனவேதான் அவர் சொன்னாரு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்கிறார். உயிரோடு இருப்பங்கிற நம்பிக்கை இல்லை, தப்பிச்சு போக நம்பிக்கை இல்லை. ஆனாலும் கூட நாங்க மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருந்தோங்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில நீங்களும் நானும் கூட அந்த நம்பிக்கையோடு கூட இருக்க வேண்டிய அவசியம். எதற்காக? தப்பி போவோங்கிற நம்பிக்கை இல்லை. அவர் சொல்றாரு, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். பாருங்க, நான் மரணத்திற்காக நான் நிச்சயமா இருந்தேன்றார். இப்ப எவ்வளவு தூரம் அவர் சுவிசேஷத்திற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார் பாருங்களேன். பிரியமானவர்களே, மரணத்தை குறித்து அவர் பயப்படவே இல்லை. மரித்தோரை உயிர் தெழுந்த ஆண்டவர் எங்கூட இருக்கிறார். நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்று சொல்லி, நான் மரித்தாலும் ஆண்டவரோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அந்த நிச்சயத்தை அவர் பெற்றிருந்தார். பவுல் அப்போஸ்தலன் பெற்றிருந்தார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல பற்றுதல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவர் நம்பி இருக்கிறோம். பாருங்க எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. ஒண்ணு, நான் வாழ்ந்தால் அவரோடு கூட வாழ்வேன், அவர் என்னை தப்பு வைப்பாரு, இன்னும் தப்பு வைப்பாரு. அப்படி தப்பிச்சு நாங்கள் அவரோடு கூட இருப்போம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் மரித்தாலும் அவரோடு கூட இருப்போம். அப்ப பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். இந்த விதமான ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றிருந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் சக மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய ஒரு சாட்சியான ஜீவியமாக இருக்கிறது. ஒரு சபையின் விசுவாச மக்களுக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாயினால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வினால் செய்யக்கூடிய, காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பாடுகள், கிறிஸ்தவன்னா பாடுதான், அவனுக்கென்று உபத்திரவம் தான், அவனுக்கென்று கஷ்டம் தான், அவமானம் தான், சோதனை தான், எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்ம கற்பித்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல எந்த விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கல, ஆண்டவருடைய சீஷர்கள் எந்த விதமான சந்தோஷத்தை அனுபவிக்கல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியாளனாக அறிவித்த அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. எல்லாவற்றையும் கடந்து அவர் தன்னுடைய உயிரையும் துச்சமென மதித்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, ஆண்டவருக்காக நான் வாழுகிறேன், ஆண்டவருக்காக நான் மரிக்கிறேன்.
பிரியமானவர்களே, இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் நாம வாழுகிற வாழ்க்கையும் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். எனக்காக நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால், என்னுடைய உலக நன்மைக்காக நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்கு நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, நான் ஆண்டவருக்காக வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக மறிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை பேசுகிறது. என்னுடைய வாய் அல்ல, என் வார்த்தை அல்ல. எனவே இந்த நாளிலே நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுள்ளவர்களாய், அப்படிப்பட்ட சாட்சியாய் வாழ வேண்டியது அவசியம். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார். நீங்களும் எங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்பதற்காக நம்மை பவுல் அழைக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்களேன், அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தும் பொருட்டு, கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்தாங்க, நிறைய பேர் எங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அதே போல நீங்களும் எங்களுக்கு என்ன செய்யுங்க, விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்க என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் கிறிஸ்தவர்களாக செய்ய வேண்டிய குறைந்தபட்ச உதவி ஜெபம். ஊழியர்களுக்காக, ஊழியர்களுக்காக, அவருடைய சுகபலனுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய ஊழியத்தில் இருக்கக்கூடிய தடைகளுக்காக, அந்த விதைக்கப்படுகிற விதைகள் நல்ல நிலங்களிலே விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான காரியம். அதற்குத்தான் பவுல் இந்த நாளில நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியரை நாம் தாங்கும்படியாக, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். கொலோசையர் 1:24 பார்க்கிறோம், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, அவர் சொல்றார் பாருங்க பவுல், இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கின்ற அந்த பாடுகள் நிமித்தம் நாங்கள் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களிலே குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். எதை நிறைவேற்றுகிறேன்? அவருடைய பாடுகளை, அந்த உபத்திரவத்தை நான் அனுபவித்து அதன் மூலமாக அதை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்களும் நானும் கூட மற்றவர்களுடைய ஆத்மாவுக்காக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நாமும் கூட உபத்திரவத்தை நாம் அனுபவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக, அதற்கென்று அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரோமர் 8:17 நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நீங்களும் நானும் பாடுபடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டால் மாத்திரமே அவரோடு கூட நாம் வாழ முடியும், அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும், அவருடைய சுதந்திர வாழிகளாக நாம் வாழ முடியும். இதற்கெல்லாம் ஒரே தகுதி நாம் பாடுகளை சந்திப்பதுதான், அதை எதிர்கொள்வதுதான், அதை ஜெயிப்பதுதான். இதுதான் இந்த நாளிலே பவுல் நமக்கு சொல்கிறார். ஏன் சொன்னால், நான் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் இன்றைக்கு வளர்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் நான் வாழ்க்கை முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்க முடியாது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்தானத்தை அடையும் பொழுது, ஒரு பக்குவத்தை அடைகின்ற பொழுது, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி, ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி, மற்றவர்களுக்கு அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பின் பாதையை காட்டக்கூடிய ஒரு தகுதியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த தகுதியை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனமா வாழணும். இதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் இந்த நாளில ஆண்டவருக்கு முன்பாக நாம் கேட்டு அதை பெற்று அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். 2 தீமோத்தேயுக்கு 2:3 3
பவுல் சொல்றார், தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். நீ தீங்கு அனுபவி, நல்ல போர் சேவகனாக. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நாமும் கூட அப்படிப்பட்ட தீங்குகளை அனுபவிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றுவர்களாய் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமான காரியம். எனவே நாம் பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை அமைய கர்த்தர் இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்க, குறைந்தபட்சம் ஊழியர்களுக்காக ஜெபிக்க, ஜெபங்களிலே அவர்களை தாங்க கர்த்தர் தாமே இந்த அருமையான நாளிலே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வராக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தன்மையான பரிசுத்தமான உயிர்ப்பு நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களை உதவி செய்து அதற்காக துதிக்கிறோம். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக எங்களை துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இதோ தேவரே, இந்த ஆன்மீக வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் பக்குவப்படுத்துகிறீர். சோதனைகளுக்கு உட்படுத்தி, பாடுகளுக்கு உட்படுத்தி, உபத்திரவங்களுக்கு உட்படுத்தி, ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமிக்கு உப்பாக, வெளிச்சமாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, நாங்கள் ஒளி வீசுகின்ற விளக்காக காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்கிறேன். அவை எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து உணர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஜீவியத்தை ஜீவிக்க, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யப்படியா நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல காரணிகளாக இருக்கிறது. அதன் வாயிலாய் உம்முடைய ஆதரவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அது எங்களுடைய ரட்சிப்புக்கும் மற்றவருடைய ரட்சிப்புக்கும் ஏதுவாகிறது. இதெல்லாம் நாங்கள் அறிந்து உணர்ந்து நாங்கள் ஆண்டவரே உபத்திரவத்துல மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் எங்களுடைய திருச்சபையை கர்த்தருக்கு புகழ்கிறோம். தமிழ் சுவிசேஷ திருச்சபையை கர்த்தருக்கு நோக்கி ஆசீர்வதியும். மகாகணம் பேராயர்களுக்காக, குருவார்களுக்காக மற்றும் ஆண்டவரை சபையிலும் நிறுவனங்களிலும் பணி செய்கிற யாவரையும் கர்த்தருடைய கர்த்தருக்கு புகழ்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுடைய சபையோடு கூட இருக்கட்டும். அன்பின் தேவன் தாமே சமாதானத்தை கொடுத்து இந்த திருச்சபை உம்முடைய நாமத்திற்கு சாட்சியாய் விளங்க, உம்முடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்கின்ற நற்சாட்சி பெற்ற ஒரு நல்ல திருச்சபையாய் திகழ நீர் கிருபைதார். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட சுவாமி ஆண்டவருடைய திருப்பாதத்துல சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற யாவருக்கும் கொடுக்கிறோம். முதியோர்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை இரக்கம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பலவீனங்களை என்னுடைய பலன் பூர்வமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். நீதாமே ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆற்றலையும் ஆண்டவரை ஆரோக்கியத்தையும் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே அற்புதமாய் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த 3வது அலை ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். திறக்கப்பட்ட கல்லூரிகளுக்காக, பள்ளிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அதை செயல்பட நீர் உதவி செய்யும். இனிமாய் திறக்கப்பட வேண்டிய பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளும் ஆசிரியர்களும் ஆண்டவரை பத்திரமாய் இருக்க நீர் கிருபைதாரும். ஆண்டவர் தாமே தடுப்பூசி அனைவரும் செலுத்திக் கொள்ள நீர் உதவி செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்றை தடுப்பதற்கு அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரை முன்கள பணியாளர்கள் யாவையும் ஆண்டவருடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் உம்முடைய இரத்த குட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அன்பின் ஆண்டவரை, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நேசகரத்திலே தாழ்த்துகிறோம். அன்பின் தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நன்மைகளை தாரும். நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன் தாமே இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தருடைய அன்பு, ஆசீர்வாதம், அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கிற அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான
ஆராதனையிலே யூடியூப் வாயிலாக பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் கொடுக்கிறோம். தேவன் நாமே ஒவ்வொருவரை கேட்பை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தாரும். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய கைகளின் பிரயாசத்திலே கர்த்தர் கூட இருந்தவர்களும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பாதுகாப்பை தாரும். நீர்தாமே ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆண்டவரே உற்ற துணையாக ஆண்டவரே ஒவ்வொரு இல்லத்திற்கும் நல்ல தயவராக இருந்து எல்லா தேவைகளையும் சந்திக்க நாங்கள் உங்களிடத்திலே ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவருடைய திருக்கரத்திலே இந்த அருமையான வேளையில யாவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நாங்கள் கேட்டவைகள் கேட்காதவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்கிற தேவன், அன்பின் தேவன், தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி எல்லா தீங்குகளுக்கும் ஆபத்துக்கும் விலகி காத்து நாங்கள் உங்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை அணிந்து கொண்டு உமக்கு பிரியமாய் எங்களை காத்துக்கொள்ள, எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்பின் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவ கடன்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதும் ஆனவர்களுக்கு ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னடைக்கு பிரபலை சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. சேதம் மாறையாவும் வர கர்த்தராதரிக்கிறார். காற்றடித்தும் கொந்தளித்தும் இயேசுவை நீ பற்றப்பார். இயேசு பாரார் காரார் தூங்குவார் என்றெண்ணாதே. கலங்காதே, தவிக்காதே, நம்பினோனை விடாரே. கண்மூடாத ஊரங்காத உன் கர்த்தாவை பற்றி நீ அவர் தாமே காப்பாராமே என்று அவரை பணி. உன் விஸ்தாரமாகிலும் கர்த்தாவுக்கு நீ கீழ்ப்பட்டு கிளேசமற்று
அதற்கல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படு. கர்த்தர் தந்த உன்மேல் வந்த பாரத்தை சுமந்தீரு. நீ